இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஃபர்ஸ்ட் நீங்க ஆப்போனன்ட் ஏதோ ஒரு பீஸ் அட்டாக் பண்றீங்க, அதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணல, வேற ஏதோ ஒரு மூவ் பண்றாங்க, ஒரு அன்ப்ரொடெக்டட் பீஸ் இருக்கு, சப்போர்ட் இல்லாத பீஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா கேப்சர் பண்ணிக்கலாம், ரைட்டா? இதே இது நீங்க பண்ற அட்டாக்கு ஆப்போனன்ட் சப்போர்ட் பண்றாங்க, சோ அப்போ எந்த பீஸ் ஆக்சுவலி நம்ம அட்டாக்க டிஃபெண்ட் பண்ணுதோ அதுக்கு பேரு டிஃபெண்டர். நீங்க ஒரு பீஸ் அட்டாக் பண்ணாலும் சரி, மேட்டிங் அட்டாக் பண்ணாலும் சரி, இல்ல டபுள் அட்டாக், வேற ஏதோ ஒரு த்ரெட் கொடுத்தாலும் சரி, எனி கைண்ட் ஆஃப் அட்டாக். ஓகே, சோ நம்ம ஏதோ ஒரு அட்டாக் பண்றோம், அந்த அட்டாக்கு ஆப்போனன்ட் ஒரு பீஸை வச்சு டிஃபெண்ட் பண்றாங்க, எந்த பீஸ் உங்களோட அட்டாக்க டிஃபெண்ட் பண்ணுதோ அதுக்கு பேரு டிஃபெண்டர், ரைட்டா? சோ சப்போர்ட் இருக்கிற பீஸ் நம்ம அடிக்க மாட்டோம். இப்ப நம்ம என்ன யோசிப்போம், இப்ப இந்த பொசிஷன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா குவீனால A7 ரோ கடிக்க முடியாது, ஏன்னா நைட் அதை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. சரி, ஓகே, நைட் அதை ப்ரொடெக்ட் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு வேற எடுத்துட்டு போயிடுவோம், ரைட்டா? அந்த குவீன் எடுத்துட்டு வேற எங்கேயாச்சும் போயிடுவோம். ஆனா அது பண்ணக்கூடாது. சோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா உங்களால 3 டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி அந்த டிஃபெண்டரை அங்க இருந்து எலிமினேட் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் கேப்சர் த டிஃபெண்டர், டிஃப்ளெக்ஷன், லைன் க்ளோசிங். ஓகே, சோ இதுல நம்ம கேப்சர் த டிஃபெண்டர் பார்க்கலாம். சோ என்ன அப்படின்னா, உங்க அட்டாக்கு டிஃபெண்ட் பண்ற பீஸ் டிஃபெண்டர் இல்லையா, அந்த டிஃபெண்டரை நாம ஃபர்ஸ்ட் கேப்சர் பண்ண முடியுதா அப்படின்றத பாருங்க. இப்ப இந்த பொசிஷன் என்ன பண்ண முடியும், பிஷப்பால C6 அடிக்க முடியும். டிஃபெண்டரை நீங்க கேப்சர் பண்ணிட்டீங்க, டிஃபெண்டர் கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, நீங்க அட்டாக் பண்ணிட்டு இருந்த பீஸ் அன்ப்ரொடெக்டட் ஆயிடுச்சு, ரைட்டா? நெக்ஸ்ட் மூவ் நம்ம குயின் இன்டு A7 கேப்சர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பொசிஷன்ல உங்களோட அட்டாக் என்னது, குயின் டேக்ஸ் குயின், ரைட்டா? குயின் டேக்ஸ் குயின் நீங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பீஸ் ஆல்ரெடி அன்டிஃபெண்டட், சப்போர்ட் இல்லாத பீஸா இருந்தா நம்மளால நேராவே அடிக்க முடியும். ஆனா அந்த பீஸ்க்கு என்ன இருக்கு, சப்போர்ட் இருக்கு, நைட் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. சோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வேற பிளான் போடுறதுக்கு பதிலா அந்த டிஃபெண்டர் அடிக்க முடியுதான்னு பார்க்கலாம், ரைட்டா? இப்ப என்ன பண்ண முடியும், கேப்சர் த டிஃபெண்டர் பண்ண முடியும், ரூக் டேக்ஸ் G7. அண்ட் இந்த மூவ் செக்கோட வருது. நீங்க செக் இல்லாம டிஃபெண்டர் அடிச்சீங்கன்னா ஆப்போனன்ட் உங்களோட பீஸ் காப்பாத்திப்பாங்க, உங்களோட பீஸ் அடிச்சிருவாங்க, ரைட்டா? சோ அதனால அதெல்லாம் பண்ண முடியாது. சோ செக்கோட வருது, ஆப்போனன்ட் கிங் இன்டு G7 தான் அடிச்சாகணும். இப்போ குயின் டேக்ஸ் குயின். சோ நம்ம ஒரு அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம், அந்த அட்டாக் அன்ப்ரொடெக்டடா இருந்தா நம்ம அதை நேராவே அடிச்சுக்கலாம். நீங்க பண்ற அட்டாக் ப்ரொடெக்டடா இருக்கு, ஆப்போனன்ட் சப்போர்ட் வச்சிட்டு இருக்காங்கன்னா எந்த பீஸ் அதை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோ அதுக்கு பேரு டிஃபெண்டர். சோ நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபெண்டர் கேப்சர் பண்றோம், டிஃபெண்டர் கேப்சர் பண்ணோடனே நம்மளோட அட்டாக் அன்ப்ரொடெக்டட் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம என்ன அட்டாக் பண்ணிட்டு இருந்தோமோ அதை அப்படியே ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இதுல இருந்து ஒரு 2 எக்ஸாம்பிள் பொசிஷன்ஸ் நான் கொடுத்திருக்கேன். இந்த பொசிஷனுக்கு எனக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சீங்க, நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.